ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 12th ஸ்டாண்டர்ட் மாணவர்களுக்கான நாளை மறுநாள் நடைபெறக்கூடிய தமிழுக்கான ஒரிஜினல் கொஸ்டின் ப்ரீவியஸரில் ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச கொஸ்டின் பேப்பர் தான். ஆனால் இதில் இருக்கக்கூடிய கேள்விகள் நமக்கு இந்த வருஷம் பப்ளிக்கு எத்தனை வரும் அப்படின்னோம்னா, கண்டிப்பாக இதை நான் வீடியோவில் இதில் இருக்கக்கூடிய கேள்விகள் போக அடிஷனலாக நீங்கள் எந்தெந்த கேள்விகள் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது சொல்லிடுறேன். ஆனால் இந்த கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு 100% நெடுவினா சிறுவினாவை பொறுத்த வரைக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடியது. இதில் இருக்கக்கூடிய சிறுவினா நெடுவினா படித்தா மட்டுமே உங்களுக்கு போதுமானது. PDF டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கவிஞர் சிற்பி எவற்றை வெந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார். ஃபர்ஸ்ட் யூனிட்லேருந்தே நமக்கு கேட்டிருப்பாங்க, 2 மார்க் கொஸ்டின். அடுத்து வசனம் கவிதை வேறுபாடு தருக, எண்வகை மெய்ப்பாடுகள் முகம் முகவரியேற்றி போனதற்கு சுகந்தி சுப்பிரமணியன் கூறும் காரணத்தை எழுதுக. இது நமக்கு செய்யுள்ல இருந்து கேட்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டின். இது போக நம்ம எந்தெந்த லெசனில் இருக்கக்கூடிய 2 மார்க் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது இந்த PDF டவுன்லோட் பண்ணும்போது கீழே கொடுத்துறேன். அடுத்து உங்களுக்கு 2 மார்க் உரைநடையை பொறுத்த வரைக்கும் இயல் 1ல் நடை அழகியல் பற்றி தொல்காப்பியம் கூறும் கருத்து. அடுத்து இயல் 4ல் இருக்கக்கூடிய அக்காலத்து கல்வி முறையில் மனன பயிற்சிக்கு உதவிய நூல்கள் யாவை. அடுத்து இயல் 8ல் இருக்கக்கூடிய பருவத்தை பயிர் செய் நேர மேலாண்மையோடு பொருத்தி எழுதுக அப்படிங்கிறது. ஒவ்வொன்றுமே பார்த்தீங்க அப்படின்னம்னா மொத்தமே 3 யூனிட்லேருந்து முடிச்சிருக்காங்க. ஏன்னா நம்ம எழுத வேண்டியது 2 மார்க்குன்னு சொல்லும் போது 8 யூனிட்லேருந்து ஃபுல்லாக கேட்க முடியாது, 3 யூனிட்லேருந்து முடிச்சிட்டாங்க. இது போக அடிஷனலாக நீங்கள் எதில் இருக்கக்கூடிய 2 மார்க் படிச்சிருக்கணும் அப்படின்னம்னா, திரைமொழி அப்படிங்கிற 6வது யூனிட்ல திரைப்படத்தின் காட்சி அமைப்பிற்கு உயிரூட்டும் இசை, பின்னணி இசை திரைப்படத்தின் காட்சி அமைப்பிற்கு உயிரூட்டும் என்பதனை விளக்குக. அந்த ஒரு 2 மார்க் சேர்த்து படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அட்டன் பண்ண வேண்டிய 2 மார்க்கும் உங்களால் அட்டன் பண்ண முடியும். அடுத்து இந்த 7 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் இதுதான் கேட்பாங்கன்னு 100% நம்மளால் சொல்ல முடியும். இப்போ கொஸ்டின் நம்பர் 22 அப்படின்னம்னா, திருவளர் செல்வன் திருவளர் செல்வன் இவற்றில் சரியான தொடர் எதுன்னு இந்த கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்களா? இல்லை இது கேட்கல அப்படின்னம்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்கணும். முடிந்தால் தரலாம், முடித்தால் தரலாம், பொருள் வேறுபாடு அறிந்து தொடரிழமை தெழுதுகன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த 2ல் ஒன்று 22ஆம் நம்பர். 23ல் வெண்பாவிற்குரிய தலைகள் யாவை அப்படிங்கிறது இந்த கேள்வியில் கேட்டிருக்காங்களா? அப்படி இல்லை அப்படின்னம்னா, ஆசிரியர் பாவிரும் வெண்பாவிற்கும் உரிய சீரும் தலையும் எழுதுக அப்படிங்கிற கேள்வியோ, அல்லது ஒரு விகற்பம் பல விகற்பம் என்றால் என்ன அப்படிங்கிற கேள்வியில் 2ல் ஒன்று உங்களுக்கு கேட்கணும். இப்போ 24 அப்படின்னம்னா, இதில் காப்பியத்தை குறிக்கும் வேறு பெயர்கள் யாவை அப்படிங்கிறது கேட்டிருக்காங்களா? அப்படி இல்லை அப்படின்னம்னா, காப்பியங்களினுடைய வேறு பெயர்கள் யாவை அப்படிங்கிறதுக்கு பதிலாக உங்களுக்கு படிமம் என்றால் என்ன அப்படிங்கிற கேள்வியோ அல்லது தொன்மம் என்றால் என்ன அப்படிங்கிற கேள்வியோ உங்களுக்கு கேட்டாகணும். இதுதான் மொத்தமே இந்த 6 கேள்வி தான் இருக்குது. அப்படிங்கிறனால இந்த 22 23ல் நமக்கு இதில் 3 கேள்வி கேட்டிருக்காங்க. ஆனால் நமக்கு பரீட்சையெல்லாம் ஆஃபலி டூ பப்ளிக்கில் பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு 2 கேள்வி தான் வினா அமைப்பில் கேட்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் நம்பர் 25ல் கலை 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 இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், கலை கலை கலைன்றது கொடுத்துருக்காங்களா? இந்த கலை 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 அப்படிங்கிறதுல இந்த ஒன்றோ அல்லது இதே மயங்கொலி சொற்களை எழுதுக அப்படிங்கிறதும் உங்களுக்கு பரீட்சையில் இருக்கும். இந்த கலை கலை கலைங்கிறதுக்கு பதிலாக கணை கணை கொடுத்துருப்பாங்க, இல்லை உலை 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 கொடுத்துருப்பாங்க, வழி 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 அப்படிங்கிறது நம்முடைய புக்கில் இருக்கிறது. இது 3ல் ஏதாவது ஒன்று கேட்டிருப்பாங்க. அடுத்து உள்ளங்கை நெல்லிக்கனி போல ஓமை தொடரை தொடரிழமை தெழுதுக இயல் 1ல் இருக்கக்கூடியது. ஆசிரியருக்கு கீழ்ப்படிதல் அதெல்லாம் விட்டுறலாம். இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு, நீயும் புரிஞ்சுக்கோ. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்த பயிற்சி இயல் 5ல் இருக்கும் இல்லையா, இந்த பயிற்சியில் 1 உறுதியாக வரக்கூடியது. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னம்னா, திரைக்கடல் கான் கைதட்டல் மக்கள் தொடரமைக்க அப்படிங்கிறது இந்த தொடரமைத்து எழுதுதல்கள் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு இருக்காது. இன்னொன்று உங்களுடைய புக்கில் இருக்கக்கூடிய வைகை பலகை தாமரை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த தாமரை அப்படிங்கிறத 2ஆக பிரித்து எழுதணும். குளத்தில் தாமரை மலரை கண்டேன் ஒரு தொடர், காட்டில் தா மறையை கண்டேன் தாவுகின்ற மானை கண்டேன் அப்படிங்கிற மாதிரி 2 தொடர் எழுத சொல்லுவாங்க இல்லையா, அது நீங்கள் எழுதியிருக்கணும். அதெல்லாம் நமக்கு கம்பல்சரி கொஸ்டின், இதில் இல்லாமல் இருக்குது. ஆனால் இதெல்லாம் கம்பல்சரி கொஸ்டின். அடுத்ததான் உங்களுக்கு 2 4 மார்க் செய்யுள் உரைநடை. நான் சொன்ன மாதிரி இதில் இருக்கக்கூடிய கேள்விகள் மட்டுமே போதுமானது. ஏங்குழி நீர்ஞால தீரலகற்றும் இடம் சுட்டி பொருள் விளக்கம், வாயிலோயே என தொடங்கும் ஔவையாரின் புறநானூற்று பாடல் பாடான் திணைக்கு உரியது. இந்த பாடான் திணை நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் பாடான் திணை சான்றுடன் விளக்குக. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ரைட்டுங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, பங்குனி உத்திர திருவிழா நடைபெற்ற முறை, நாட்டிய அரங்கின் அமைப்பு. இந்த நாட்டிய அரங்கின் அமைப்பு அப்படிங்கிறத தவிர நீங்கள் என்ன கேள்வி படிச்சிருக்கணும் அப்படின்னம்னா, அதிசய மலர் எவ்வாறு முளைத்ததாக தமிழ்நெறி கூறுகிறார் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியோ, அல்லது எங்கிருந்தோ வருகிறது வண்ணத்து பூச்சி ஒன்று நாளை பறவைகளும் வரக்கூடும் இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக அப்படிங்கிற அந்த 4 மார்க் கொஸ்டினும் நீங்கள் படிச்சிருக்கணும்.
அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உரைநடையில் நீங்கள் படிச்சிருக்க வேண்டியது மழை வெள்ள பாதுகாப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இயல் 2. இது இல்லை அப்படின்னோம்னா பேரிடர் மேலாண்மை விளக்கம் தருகன்னு கேட்பாங்க இதே படத்துல இருந்தே. இன்னொன்று 36 சென்னையின் பண்பாட்டு அடையாளங்களுள் இன்றும் நிலைத்து இருப்பனவற்றை குறிப்பிடுகின்றது கொடுத்துருக்காங்க. திரைப்படத்தின் காட்சியாற்றலை எடுத்துக்காட்டுடன் புலப்படுத்துக. வேளாண் மேலாண்மை குறித்து நீர் பரிந்துரைப்பனவற்றை எழுதுக. இது போக சங்க பாடல்களில் ஒலிக்கோலம் குறிப்பிடத்தக்க பண்பாகும். இயல் 1 இருக்கக்கூடிய அந்த 4 மார்க்கும் சேர்த்து படிச்சுக்கோங்க. அடுத்த அணி இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுமே போதுமானது. ஏன் அப்படின்னம்னா நமக்கு ஏகதேச உருவக அணி இல்லைன்னா நிரல் நிறை அணி இது ரெண்டில் ஒன்று உறுதியாக கேட்டுருவாங்க. ஏகதேச உருவக அணி அல்லது நிரல் நிறை அணி இது ரெண்டில் ஒன்று உறுதியாக கேட்டுருவாங்க. இன்னொன்று தமிழில் பிழையின்றி எழுதுவதற்கு மேற்கொள்ள வேண்டிய முயற்சிகள். இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 2 மார்க் கொஸ்டின் உங்களுக்கு வந்து இதில் 4 மார்க்கில் கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு இது கேட்க மாட்டாங்க. இந்த நெய்தல் திணை செவியறிவு துறைன்னு இருக்கு இல்லைங்களா, இந்த கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆனால் நீங்கள் படிக்க வேண்டியது பாடான் திணை பரிசில் துறை. பாடான் திணை பரிசில் துறை இது ரெண்டையும் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. அடுத்து 42 அட்டன் பண்ணுறதுக்குன்னு உங்களுக்கு நயம்பாராட்டல். லாஸ்ட்டாக நெடுவினா பார்த்தலாம். நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் இது மட்டுமே உங்களுக்கு போதுமானது. ஆனால் 44ஆம் நம்பர் கேள்வி அட்டன் பண்ணுறதுக்கு சினத்தை காத்தல் வாழ்வை மேம்படுத்தும் அப்படின்னு சொல்லி முப்பால் வழி நிறுவுக இது கேட்டிருக்காங்க. இது போக அடிஷனலாக நீங்கள் 2 கேள்வி படிச்சிருக்கணும். என்னென்ன அப்படின்னம்னா அடக்கமுடைமை செய்நன்றி அறிதல் அதிகாரத்தின் வாயிலாக, அடக்கமுடைமை இல்லை செய்நன்றி அறிதல் அதிகாரத்தின் வாயிலாக. இன்னொன்று அறிவுடைமை ஒருவனை வாழ்வில் உயர்த்தும் என்பதனை. அந்த 2 செய்நன்றி அறிதல் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நெடுவினாவும் அறிவுடைமை பாடத்தில் இருக்கக்கூடிய நெடுவினாவும் படிச்சிருக்கணும். இது 3ஆவதா சினத்தை காத்தல் படிச்சிருந்தீங்கன்னா 44ஆம் நம்பர் கேள்வி திருக்குறள் நெடுவினா மட்டும் போதும் 44 நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு. 45 அட்டன் பண்ணுறதுக்கு கவிதையின் நடையை கட்டமைக்கும் அழகியல் கூறுகள் இயல் 1. ஒவ்வொரு நகரத்திற்கும் வரலாறும் வடிவழகும் உண்டு. நீங்கள் பார்த்த அல்லது வாழ்ந்த நகரம் குறித்து ஒரு பக்க அளவில் கட்டுரை கேட்டிருக்காங்க. இது போக நீங்கள் அடிஷ்னலாக படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னம்னா இயல் 4 இருக்கக்கூடிய பண்டைய கால கல்வி முறையில் நடந்த கற்றல் கற்பித்தல் நிகழ்வுகளை தொகுத்து எழுதுக அப்படிங்கிறது கேட்டிருப்பாங்க இல்லையா, அந்த 1 படிச்சுக்கோங்க. 3 படிச்சிருக்கணும். 46க்கு சாவலை விபத்தில்லா தமிழ்நாடு என்ற கனவு, மாநடிகரை கண்ட பாலச்சந்திரின் மன ஓட்டம். இயல் 1 இருக்கக்கூடிய தம்பி நிலையப்பிற்கு பாரதியின் கடிதம் இருக்கு இல்லைங்களா, அந்த பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்ட சமூக மொழிப்பற்று இது 1 படிச்சுக்கோங்க. இன்னொன்று இயல் 2 இருக்கக்கூடிய முதல்கள் அப்படிங்கிற பாடத்தில் மருதலினுடைய பண்பு நலன்களை தொகுத்து எழுதுக அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. இந்த இதை படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா அட்டன் பண்ண வேண்டிய அந்த கேள்விகள் எல்லாமே அட்டன் பண்ணிடலாம். மனப்பாட பாடலை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த மனப்பாட பாடல் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு டவுட்ஸ் இருக்கும். நான் சொல்லக்கூடிய பாடங்களில் இருக்கக்கூடியது மட்டும் படிச்சுக்கோங்க. கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடிய 2 மனப்பாட பாடல், கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடிய 2 மனப்பாட பாடல் நல்லா படிச்சுக்கோங்க. அது முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு அந்த கம்பராமாயணத்திலே 2 பாடல், அந்த 2லேயே 1 கேட்டுருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னம்னா தெய்வமணி மாலையில் இருக்கக்கூடிய ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் அந்த ஒரு மனப்பாட பாடல் படிச்சுக்கோங்க. அடுத்து இதில் வெற்றி பெற அப்படிங்கிற பாடத்தில் இருக்கக்கூடிய விண்வேறு விண்வெளியில் இயங்குகின்ற வெண்மதியும் செங்கதிரும் முகிலும் வேறு இந்த மனப்பாட பாடல் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அட்டன் பண்ண வேண்டிய அந்த மனப்பாட பாடல் ஈஸியாக உங்களால் அட்டன் பண்ண முடியும். தேங்க்யூ.